அனைவருக்கும் நிகழ்ச்சி வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பன்னோட இசைப்பாடு இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 6 மாதம் 2025ஆம் ஆண்டு ஆகும். இன்றைய திருமண அன்று 2056ஆம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் ஆகும். நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர் உலக தமிழ் எழுத்தாளர் மாதத்திலும் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆடு இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய திருக்குறளும் பழமொழியும் அச்சயம் அபிராமியும் கூற போறார்கள். அதான் திருக்குறள் அபிராமின சஸ்து கற்க கசடர கற்றபின் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கத்தக கற்க கசடர கற்றபின் improvisieren கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கத்தக அதான் சொன்னேன். பழமொழி நீங்க ஏதோ சொன்னீங்க. சரி, பழமொழி இன்யாக்கா லீக்ட் ப்ரோ. ஓகே, சரி. ஒரு நாள் நானும் செய்வேன். பழமொழி ஒன்று பார்த்தால் ஒன்று வாழ்வு. சூப்பர். அபிராமி திருக்குறள் பிள்ளையா சொன்னால பிரியா சொல்லல. சரியா? அப்ப சரியா சொல்லுங்களேன். My God. நான் சரியாம சொன்னேன். அப்ப சரியா திரும்ப சொல்லுங்க. ஆனா ஏன் சொன்ன ஏற்கனவே சொல்லிட்டேன்டா. ஓகே. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சூப்பர். நடக்குது கைனானோ. Oh my God. இப்ப கார் ஒரு தௌபெட் பென்சில வந்து இப்படி குத்தி கொண்டு இருந்தது. ஒரு அதுக்கு தலை கீழே நின்றது. ரெண்டு பென்சில் இப்படி இருக்கும், அங்க இப்படி செடிகள். சோ சரிதா. அந்த செடிகளை விழுத்து நின்றதா? அதுக்கு மேல நின்று இப்படி தலை கீழே நின்றது. ஃப்ரீடமோஸ் மாதிரி. Das schmeckt so geil. Ist Kleber. Kleber, ne? Das schmeckt so geil. Ist Kleber? Ich esse auch Lebensmittelfarbe. Nein, das சாப்பிடுற மணக்கிறேன். Oh. சாப்பிடுறீங்களா? Das ist Lebensmittelfarbe. ஐ கடவுளே. அப்படின்னா நீங்க வச்சிருக்கிறது என்ன? அது சாப்பிடுறேன், நீங்க மணக்கிறேன். Kleber என்ன? அது வந்து செமெண்டீட். Zement? அது நகுல்ட உருவாக்கம். Meine Zähne sind rot. Ja, aber auch rote Lebensmittelfarbe, ne? இப்ப ஐபேட்டோட. Oh my God. ஓகே, நாங்க இன்னைக்கு தருவோம் இன்றைய தேவாரம். அவரிக்கா ஏன் வரல? பரீட்சைக்கு படிக்கிறார். Genau. Du redest nicht, nie பரீட்சைக்கு வரல. அதனால Ich schreibe Montag nach. எனக்கு நான் இப்ப 8ஆம் வகுப்பு முடிச்சு நான் 5 எடுத்தேன். இப்ப நான் 9ஆம் வகுப்புக்கு போறேன். 5, also ein 2. Ja. Ich habe noch nie eine 2 gehabt. எனக்கு மாத்துல ஒரு 2 கிடைக்குமெண்டு. Mathe? Zeugnis. என்ன உங்களுக்கு 5? நான் 4 ஆயிமா? எங்களுக்கு 2 உங்களுக்கு 5. Ja. உங்களுக்கு நீ 4 கிடைக்கலையா மத்தியில? Also மத்தியில உங்களுக்கு immer 4 und 3 கிடைக்குமா? Ja. 3? எனக்கு எனக்கு கூடுதலாக 4, also இங்க ஸ்வைசர் நோட்ல 4 கிடைக்கிறது. Und சில நேரம் black card வந்தா 3 கிடைக்கும். Zeugnisல? அப்ப உங்களுக்கு Zeugnis இல்லை. Ich meine, normalen Test. Okay. Die schlechteste Note in Mathe ist 2. எனக்கு 2 முடிச்சிர வந்தது. எனக்கு Mathe schlechteste Note, also இங்க இருந்தா ஒரு 3. எனக்கு ஒரு schlechteste Note 2. Nachhol ich die Box, ich weiß nicht. Ja, oh mein Gott, endlich ist es 1,5. Nein, Abiram in der Schweiz, meine ich. Eben. Test, aber nur. Okay. Heavy. Also Test dann ab, wenn Hab ich ja. Okay. வணக்கம் ஹவிஷா, நீங்க எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட். அதனால நீங்க இப்ப தேவாரம் பாடுங்க. திருச்சிதம்பரம். ஓகே, பாடுங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் பாடக்கூடாது. ஸ்பெஷல் கெஸ்ட் இருந்து நீங்க மாலை போடணும். மன்னிக்கம். நீங்க இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களுடைய பாமத்துல வழியில ஸ்பெஷல் கெஸ்டா எங்கள்கிட்ட எல்லாம் நிகழ்ச்சி நடத்துறது. அதனால அப்படின்னா நான் பழையான சேனலுக்கு வந்துட்டேன். Sorry, wrong channel.
100. Nein, hä, so gut, dann kotzt so, ist okay. நான் இப்ப வடிவா நாங்க நிகழ்ச்சி செய்யணும் லைட் நாங்க இப்ப Okay. தீவாரம் பாடுறோம் பாடு. Okay. யா கேக்குதா சாதிச்சு Super. ஓகே Okay. நாங்க இப்ப தொடங்குவோம் அதான் போன வாரங்களில் 2 கிழமை என்று நாங்க படிச்சது. இப்ப நாங்களே அது போன வந்து தனித்தனியா வாரம் பாட என்ன போறோம். படிச்சு நாங்க நோமா அச்சாக்கு தெரியுமா என்ன? நான் தேடிதான் பார்க்கணும் நானும் தேடி பார்க்கிறேன். நாங்க einfach இந்த புத்தகத்தில் இருக்கிறது படிக்கணும் Nein. Okay. நான் இப்ப எங்களுடைய நாங்க இப்ப பொன்னார் மீனியன் படிப்போம் பொன்னார்மணியனை பாடவே இல்லை. egal போன வாரம் என்ன? எனக்கு நல்ல ஞாபகம் சாந்தி டீச்சர் எங்களுக்கு பயிர் கொடுத்த வயதோடு அந்த பந்து So. Das ist so cool. Inge, Ja, எங்களுக்கு மணக்க தெரியும் என்ன das klebt nicht. என்ன இது? And the favorite smell. Wow. என்ன? இடறினம் தளறினம். Okay. Mach einen Screenshot. Ich habe gerade zugemacht. Okay, நாங்க இப்ப improvisieren பண்ணணும் இல்ல நாங்க இப்ப scientific stretch பண்ணணும் இல்ல நாங்க இப்ப போன கிழமை எனக்கு தெரியும் போன கிழமை நாங்க scientific எங்களுக்கு பயிர் கொடுத்தோம் இந்த முறை நாங்க தனியா அதை செய்யணும் Ja, நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். நான் நீங்க எல்லாரும் அப்போ சிறப்பா பாடுவீங்க. Ja, und Abirabi முதல் பாடுவாங்க Ja. Okay. Und நீ செய்வீங்க. Okay, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். Okay, ja, உங்களுக்கு அப்ப ரெண்டாவது screenshot. பாடுறேன் Ja, habe ich please special guest வாங்கோ. Nein, Abirabi விடுங்க Abishak வேணாமா Okay. அவக்கு நாங்க மாலை போட்டு இருக்கோம் செய்யணும் சும்மா நான் போய் நாளைக்கு போய் மாலை போடுங்க also அப்படி இல்ல confused ஆயிட்டேன். அதிர்ச்சியில. Oha, Achia. ஹே Kurz. தெரியுதா? இல்ல உன் screenshot. Nachholen கொஞ்சம் der ஆ? நாளைக்கு சனிக்கிழமை wait நாகு நீங்க சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் Ja, எனக்கு ஸ்டக்கா இருக்குதோ. Okay, also aber dann das Screenshot hier, ja? அதோட நாளைக்கு உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் நீங்க நாளைக்கு இங்க போறீங்க இங்கிலாந்து Ja, நாளைக்கு இங்கிலாந்துக்கு போறேன். நான் finde ஒரு வீர நான் எழுதுறேன். நான் திருப்பி நிறுத்திட்டு திருப்பி செய்யணும் Ja, warte. geht Mensch, நாளைக்கு 31 வீதம் நாளைக்கு schwimmbad போறோம் திரும்ப cool 31 வீதம், wer kennt's nicht? okay Abirabi பாடுங்க திருச்சிற்றம்பலம் இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் மூனகலல் தொழுதெழுவீன் கடதனிலமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலும் அறிவதொன்றமெக்கில்லையே அதுவோ உனத்தின் அருள் ஆவடு துறையரணே சிற்றம்பலம் சிறப்பான பாத்துக்க அபிராமி சிறப்பா பாடிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக அச்சா சாந்தரூபன அவர்கள். okay எல்லாருக்கும் சிறப்பான வணக்கம் சிறப்பான வணக்கம். Ja, சிறப்பான வாழ்க்கை ராஸ்மஸ் திருச்சிற்றம்பலம் இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் நூனகலல் தொழுதழுவீன் கடல் தனிலமுதோடு கலந்து நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே
அதுவோ உனதின் அருளாவடு தூரை அரணே. சிறப்பான பாத்துக்க அச்சு உங்களுக்கும் தொடர்ச்சியாக ஹபிஷா அருக்குமார் அவர்கள் நான் தொடர்ச்சியாக நகுல் இப்ப பாடுங்கோ. தொடர்ச்சியாக நீதி தவாக்குமார் அவர்கள் நகுல் பாடுங்கோ. ஓகே திருச்சிட்டம்பலம் இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கடல் தழுதழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. திருச்சிதம்பரம். Warte நகுல். Die- நல்லா பாடுனீங்க. Ja, இப்ப விருப்பம்டா நீங்க தவக்குமார் அவர்கள் Bitte வாங்கோ. எஸ் bitte வணக்கம் நீ தவக்குமார் அவர்கள் நீங்க நிக்கிறீங்களா? Leute, aber சொன்னவா வர மாட்டேன். Okay, நீங்க நிக்கிறீங்களா? ஓம் நகுல். Okay, super. Test bestanden. So, okay, நாங்க என்ன மறந்துட்டோம்டா குட்டி கும்புறது விழுந்து கும்புறது. Zu spät, machen wir jetzt nicht. Hatte ich schon. தானே நாங்க அதை எப்பவும் தொடக்கத்தை தான் செய்வோம். நாங்க schon பாடிட்டோம் எல்லாரும். Ja, in der Zeit, die macht wenn mal passiert haben, hä? Wir haben sonst nichts. Sonst ist es langweilig. அப்ப நாங்க இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டீச்சர் என்ன சொன்னவா இந்த என்ன ஒன்று கதை? ரெண்டு மூன்று Nachher, நீங்க அது ganz am Anfang செய்வீங்க. Bro, wir haben nichts zu tun. நான் இப்ப கதைக்கிறேன் doch. Achso, okay, sorry. Ja, mach. உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதா நாங்க சாந்தி சொல்லு கதைச்ச கதைய? Ja, அப்ப அது இன்னைக்கு சுருக்கமா திருப்பி சொல்லுவோம். okay. ஞாபகம் Okay. இருக்குதா? நாங்க குட்டி கும்பலால பரவாயில்ல. Ja, okay, எழுப்புங்கோ. Was? Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 14. Ah, so heiß war dies. Oh mein Gott. Ja, geht doch, ne? Okay. Ja, tja, angefühlt da. Okay, ha? Okay, இப்ப என்னுடைய அம்மா ஒரு கதையோடு வரா. கதை நேரம் ஹவிஷா நீங்க நிகழ்ச்சி நேரம். வணக்கம் பிள்ளைகளே. உற்சாக வணக்கம் டீச்சர். வணக்கம் வணக்கம். teacher. வணக்கம் வணக்கம். மேதினி, வணக்கம் வணக்கம். வணக்கம் அப்புறம் அபிராமி, வணக்கம் அட்சியா, வணக்கம் நகுல். Dankeschön. கபிஷா வந்திருக்கா போல. ஹபிஷா. போன முறை படிச்ச பாட்டு படிச்சீங்களா? Ja, இப்பதான் தளரணும், பாடினோம். தளரணும். படிச்சீங்களா? அது அப்ப எனக்கு என்னன்னு சொல்லுவீங்களா? அது என்ன கதை, யார் பாடினது? அது ஒரு தீவிரமாகும். இது திருநாவுக்கரசர் பாடின பிள்ளை. திருஞான சம்பந்தமானது. அது என்ன சொல்லு? Sorry, பிள்ளையா வந்து திருஞான சம்பந்தர். Und அதன் பண் சாந்தார பஞ்சமம் காந்தார பஞ்சம். காந்தாரம். எனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கு டீச்சர். எனக்கும் கொஞ்சம் ஞாபகம். சொல்லுங்க. அச்சா தொடங்க போறீங்களா சொல்லட்டும்? நான் நீங்க சொல்லலாம் நீங்க. நான் பிறகு திரும்ப கொட்டி கும்பிட்டு வச்சோமா. சரி, அப்ப எனக்கு என்ன ஞாபகம்டா, வரேன் எப்படி தொடங்கினது என்ன நடக்குதுன்னு தெரியுதா, நான் எப்படி தொடங்கினது மட்டும் மறந்துட்டேன். நினைக்கிறேன் ஒரு ஆள் வந்து நல்ல கடவுள் பக்தியோடு இருந்தவர். அப்ப மற்றவே சொன்னவே அவர் வந்து அந்த ஒரு கொடை செய்ய வேணும், அந்த அப்பகாபன்னு சொல்லுவோம்.
அது செய்யணுமெண்டு மெத்தேயு சொன்னவே அப்ப அவர்கிட்ட சொன்னவே அவருடைய மகனை ஏதோ நஞ்சோடு இருந்தது நான் மறந்துட்டேன். ஓகே ஓகே பாப்போம் அட்சியா அம்மா சொல்லுவா அட்சியா பாப்போம் Also normal für die தேவர்களும் அந்த அசுரர்களும் இப்படி அவங்களுக்கு இப்படி சாகா வரம் வேணும் என்று அவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. அது என்ன அது வேணுமெண்டா சாகாத வரம் வேணுமெண்டா என்ன அந்த மருந்தின் பேருக்கு என்ன அது பேரு அமுதம் என்று சொல்றது. ஆமாண்டு. அது அத குடிச்சா அப்படி ஒரு சொல்றாங்க அப்படி சாகாம இருப்பாங்கன்னு. அப்ப அது கிடைக்கணுமெண்டா அது ஒரு மலையில இருந்து தான் கிடைக்கும். கடலுக்குள்ள கடலுக்குள்ளதான் அமிர்தம் இருக்கு கடலுக்குள்ள நல்லா கீழே அது கிடைக்கும்னு சொன்னவங்க. அப்ப அதுக்குள்ள இப்படி ஒரு மலைய போய் வச்சவங்க மலைய வச்சவங்க அப்ப அது மேல வரும்போது அப்ப அவங்க ஒரு பாம்பு எடுத்து அதை இப்படி சுத்திட்டு ஒரு பக்கம் அந்த அசுரர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல அந்த தேவர்கள் இருக்கிறாங்க அது இப்படி கடைய இப்படி செஞ்சு கடை இப்படி ஆட்டினவங்க அது ஒவ்வொரு பக்கம் இருக்கு பாம்பால அதை தாங்க முடியாம அதை வந்து நஞ்சை கக்கிட்டு அப்ப அவங்க போய் சிவன் அதை சொன்னவங்க ரெண்டு பேரும் தேவர்களும் அசுரர்களும் சிவன் அதை கேட்டு அந்த நஞ்ச அவர் விழுங்கிட்டார். அவருடைய மனைவி அதை கண்டு அந்த அவர் சிவன் கழுத்தை போய் பிடிச்சவா அந்த நஞ்ச கீழே இறங்காம இருக்கிறதுக்கு அதனாலதான் அவருக்கு அந்த நீல கழுத்து வந்தது. அதுக்கு பிறகுதான் அவர் நல்ல நீளமானவர். அது சிவபெருமானுக்கு உரிய பாடல். சிவபெருமானுக்குரிய பாடல். ஓகே குட். அந்த கதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க அட்சியா கட்டிக்காரி. அபிராமி என்ன ஞாபகம் வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் வடிவா தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் அந்த பாம்பு அவன் கழுத்துல இப்படி கடிச்சார் புறா அதனால அவன் முழு உடம்பும் நீளமா மாறினது. அப்புறம் அந்த பாட்டாவே சிவன் பெருமானுக்காக தான் பாடினவே. ஓகே சரி. ஓகே சிவபெருமானுக்காக பாடிய பாடல் அது. ஓகே அது. ஆனால் பாம்பு கடிக்கையில நஞ்சு சிவபெருமான் வந்து நஞ்சு எடுத்து அருந்தியமையினால தான் அந்த கழுத்துல உமாதேவியர் வந்து அந்த கழுத்தை பிடிச்சிட்டா வந்து அதுல நஞ்சு நின்றமையினால கழுத்துல வந்து நஞ்சு நின்றுட்டுது. அதாலதான் நீல நிறமாக இருந்தது அந்த கழுத்து அவருக்கு. ஓகேயா ஆமா. அந்த இடரினும் தளரினும் என்ற தேவாரம் ஏன் பாடப்பட்டது என்று சொல்லுங்க. அந்த தேவாரத்தை ஏன் பாடினவர் திருஞான சம்பந்தர் சொல்லி தந்து நான் உங்களுக்கு ஏன் பாடினவர் என்ன சந்தர்ப்பத்தில் அந்த தேவாரம் பாடினவர் என்று சொல்லி மறந்துட்டீங்களா? அந்த கதையொன்று சொன்னேன். அவற்றை அப்பா திருஞான சம்பந்தத்தை அப்பா வந்து ஒரு யாகம் செய்யறதுக்கு அதுதான் நீதினி சொல்ல வந்தவா. யாகம் ஒன்று செய்யறதுக்கு காசு காணாது. அப்ப அதுக்கு காசு தேவைன்னு மகனிட்ட சொல்ல மகன் வந்து கடவுள்கிட்ட கேட்கிறேன் இப்படி அப்பா யாகம் செய்ய விரும்புறார் ஆனால் காசு இல்ல செய்யறதுக்கு அவர்கிட்ட பொருள் இல்ல அதனால காசு தர வேணும்னு சொல்லி கேட்கத்தான் இந்த பாட்டு அத காசு தர ஒன் மணி நினைச்சு இந்த பாட்டை பாடுற. அப்ப பாடைக்கதான் இந்த பாடலோட சிவபெருமான நினைச்சு பாடைக்கதான் அவருக்கு காசு கிடைத்து அவருக்கு பிறகு அந்த யாகத்தை செய்கிறார். அவர் யாகம் செய்யறத நீங்க சொன்னீங்க வடிவா சொன்னீங்க. இது திருஞான சம்பந்தர் பாடி அந்த தேவாரத்தின் சந்தர்ப்பத்தை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உடனே அந்த வரிகள்ல இருக்கிற கருத்து உங்களுக்கு விளங்கிடும்.
இல்லாட்டி அந்த கருத்து நாங்கள் படிச்சு படிச்சு பாடமாக்கி பார்க்கணும். அந்த ஏன் பாடுபட்டது சந்தர்ப்பம் அந்த அதுல அவர் இடர்ன்றது துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு கடவுளே நீதான் அருள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இப்படி தேவர்களுக்கு அசுரர்களுக்கு எல்லாம் நீ அருள் கொடுத்த, நீ அந்த நஞ்சு எடுத்து உண்டு அருள் கொடுத்த, நீ அவைய காப்பாற்றினி, அப்ப என்னையும் நீங்க காப்பாற்றுவா என்று சொல்லி என்னையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டுறார். அதுதான் அந்த பாடல். அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கும் கஷ்டங்கள் வார நேரம் துன்பங்கள் வார நேரங்கள்ல நாங்களும் எங்கண்ட மனதை ஒரு நிலைப்படுத்திட்டு கும்பிட்டு கடவுளை நினைச்சு கும்பிட்டோம்னா அது எங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதை ஒரு நிலைப்படுத்த வேணும். சும்மா இருந்து கும்பிட இல்லாது. நாங்கள் எங்களுக்கு சில வேளையில சாமி கும்பிடைக்க அவை என்ன செய்யணும் என்ன செய்யணும், பக்கத்துல என்ன சத்தம் கேக்குது, மேலே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கேட்கும். அந்த நிலை கேட்காத அளவுக்கு எங்கட மேல நாங்கள் ஒரு நிலைப்படுத்த வேணும். செய்யலாம், ஆனால் அதுக்கு எங்கட நாங்க தான் அதுக்கு பயிற்சி செய்ய வேணும். ஓகே, அப்படி இருந்ததுதான் இந்த தேவாரம் பாடப்பட்டது. ஓகே, வேற என்ன மட்ட தேவாரம் என்ன பாடினீங்க போன முறை? அதுக்கு முதல் முறை அதுக்கு எனக்கு அந்த கண்ணப்பர் இந்த கதை பிடிச்சு மற்றவருடைய பேரை மறந்துதான் அந்த கதை தெரியும். சிறுத்தொண்டர் Yeah. சிறுத்தொண்டர் பிள்ளைய வெட்டி கறி சமைச்சு கொடுத்தது. ஆமா, சிறுத்தொண்டர் பிள்ளைய ஆமாம். அந்த கதை ஒருக்க சொல்லுவீங்க? நான் சொல்றேன். வடிவா சொல்லணும், வசனத்தை வடிவா ஆறுதலா சொல்லணும். சும்மா அங்கு அங்கு உங்க அப்பா இப்பன்னு சொல்லக்கூடாது. அங்க ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு நல்ல பக்தியா இருப்பார். உன் கடவுள் சொன்னதெல்லாம் அவர் செய்வார். உதாரணமாக இப்ப கடவுளுக்கு உதாரணமாக அதோட சம்பந்தம் என்னன்னு இப்ப தெரியாது. ஆனா இப்ப கடவுளுக்கு இப்ப அந்த கண் வடிவ தெரியாட்டி அப்ப அவர் ரெண்டு கதையை பொறுத்தாருங்க. அப்ப அதுல நீதினியக்க சொல்லுவா பாருங்க. ஒரு நீதினிய சொல்லுங்க. சரி, இல்ல நாங்க ட்ரை பண்ண போறீங்களா? அவர் ரெண்டு கதையை பொறுத்திட்டாரம்மா ஒன்று கொண்டுக்கு. ஓகே, என்னன்னா நாங்க முதல் ஆரம்பத்துல சொன்ன சரி, அதாவது நல்ல பக்தியுடையவராக இருந்தவர். அப்ப அவர் எப்பொழுதும் தீபுதை எல்லாம் பூசி நான் பக்தி உள்ளவர் இருந்து மற்ற உலகத்துக்கும் காட்டுவர். அவரை மாதிரி பீபூதி எல்லாம் போட்டு பக்தியுடையவராக இருந்தவர்களுக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்தார். அப்ப அவர்களை மிகவும் கவனித்தவர், சாப்பாடு எல்லாம் கொடுத்து. என்னன்னா பக்தியுடையவர்களாக இருந்தவர். அப்ப சிவபெருமான் அதை கண்டுட்டு இவரை அவருக்கு சோதித்து பார்க்கலாம்னு நினைச்சவர். அப்ப ஒரு நாள் அப்படி ஒரு பக்தியுடையவராக இந்த வேஷம் எல்லாம் போட்டு அவருடைய வீட்டு பக்கத்துல வந்தவர் எனக்கும் சாப்பாடு வேணும்னு. அப்ப அவர் அந்த பக்தியுடையவர் கண்டிப்பா ஓமன்னு சொல்லி வீட்டு கூப்பிட்டவர். அப்ப சிவபெருமான் என்ன சொன்னவர்டா, பிள்ளைய வெட்டி கறி சமைக்க சொல்லி பிள்ளை கறி வேணும்னு சொன்னவர். என்னண்டா அவர் சோதித்து பார்த்தவர். அவர் தயங்க வேற இல்லாட்டி கடவுள் நேசம் அப்படி இருக்குதாண்டு. அப்ப அந்த பக்தியோடையவர் தயங்காமலே பிள்ளைய வெட்டி கறி சமைச்சு கொடுத்தவர் சிவபெருமானுக்கு. ஒரு சிவபெருமான் என்ன சொன்னவர், பிள்ளைய இந்த பேரை 3 தினம் கூப்பிட சொல்லி. அப்ப 3 தினம் கூப்பிட அந்த பிள்ளை எழும்பி வந்துட்டு. அப்ப சிவபெருமான் என்ன சொன்னவர், அந்த சோதிச்ச சொன்னவர் அவருக்கு அந்த கதைய அந்த தயங்காமல் வெட்டி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு அந்த பிள்ளைய திருப்பி தாரன்னு சொல்லி அந்த கதை முடிவு கிடைக்குது. சிறுத்தொண்டர் நாயனார். அவர் சிறுத்தொண்டர் என்று சொல்றார். அப்படி 63 நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. அதுதான் பெரிய புராணம் என்று நாங்க படிக்கிறோம். பஞ்ச புராணத்துல கடைசியா படிக்கிற புராணம் என்று சொல்றதும் அந்த பாடல்கள் தான். பெரிய புராணத்துல இருக்கிற பாடல்களை தான் நாங்க படிக்கிறோம். அதுல ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அதுக்கு இவைக்கு இந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அந்த தேவாரம் பாடின ஆக்கள் இருக்கிறான் தானே, மாணிக்கவாசர், அவைக்கு நிறைய கதை இருக்கு. அவைக்கு வாழ்க்கை முழுவதும் சோதனைகள் தானம்மா. அந்த சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி 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 வந்துதான் அவர் இறைவனிட்ட போய் சேர்ந்தவர். திருஞான சம்பந்தர் கடைசியா 16 வயதுல திருமணம் நடக்குது. கடவுளே, நான் உண்ட சோதியில உன்னோட நான் சேர வேணும் என்று சொல்லிக்க கடவுள் ஒரு ஜோதி வடிவம் கொடுக்க, அந்த ஒரு நெருப்பு வடிவம் மாதிரி இருந்தா அந்த நெருப்புக்குள்ள போனவைதான். அப்படியே அவை கடவுள்கிட்ட போய் சேர்ந்தது. அப்படியே அந்த ஒவ்வொரு நாயன்மாட்ட கதைகளிலையும்
நிறைய நிறைய கதைகள், இந்த 4 நாயன்மாருக்கு நிறைய கதைகள் இருக்கு. அவையோட வாழ்க்கை முழுவதும் சோதனைகள். சம்பந்தத்தான் குறுகிய காலம் வாழ்ந்தவர். அப்பர் 81 வயசு வரையும் வாழ்ந்தவர். திருநாவுக்கரசர் இருக்கிறார், அவர் 81 வயசு வரையும் வாழ்ந்தவர். அவர் தான் வாழ்ந்த நாயன்மார்களில் வாழ்ந்த காலங்கள் கூட. ஏனென்றால் அவர் முதல் சைவ சமயத்தில் இருந்தவர். பேர்ந்த அவற்ற காலத்துல சமண சமயம் என்ற சமயம் வந்து விட்டது. அரசன், அந்த காலத்து பாண்டிய அரசன் சமண சமயத்தை தான் தழுவி சமண சமயத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர். பாண்டி அரசன் அந்த வழி என்றபடியால அப்பரும் சமண சமயத்துக்குள்ள போயிட்டார், சமயம் மாறி போயிட்டு. அப்ப சமயம் மாறி போனதால அவருக்கு அங்க நல்ல தர்மசேனர் என்ற பேரோட ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பேர் வருகிறது அவைகளுக்கு. ஏனென்றால் சமயங்கள் மாறைக்கு பேர்கள் மாத்துவினம் அப்படியும். அதனால அங்க அவர் தர்மசேனர் என்ற பேரோட இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நோய் ஒன்று வருகிறது வயிற்றுல, சுற்றியான வயிறு சூளை நோய் என்ற பேர். அந்த நோய்க்கு பேர் சூளை நோய். வயிறு விரான்ற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த என்ன பித்தாப்புரை சூடி பெருமானின் பித்தாப்புரையில எங்க ஒரு தேவாரத்துல வருகுது, ஒரு தேவாரத்துல இடையில வருகுது, குடரோடு துடாக்கி முடாக்கிடன்னு சொல்லி ஒரு வரி வருகுது. நீங்க படிச்சிருங்களா அந்த தேவாரம்? காத்தி உங்களுக்கு சொல்லி தந்தவா? அப்ப முதல் வரி வருது இல்ல? சொற்றுனை எனக்கு தெரியும், பத்தியால் யானுனை. அது திருப்புகழம்மா. திருப்புகழ், அது திருப்புகழ் தேவாரம் ஒன்றுல வருகுது. சொற்றுனை வேதம் சோதிவாதன் வெற்றுணையாவது நமச்சு சொற்றுனை வேதம் சோதிவாதவன் இடரினும் தளரினும் இடரின் தலையில அப்பர் பாடிய தேவாரத்துல அது வருகுது. அந்த என்னன்னா அப்படி அந்த வயிறு குடைஞ்சு குடைஞ்சு ஒரு நிகத்தால விரான்ற மாதிரி இருக்குமா வயிறுல அவருக்கு. அப்படி அந்த நோய் அவருக்கு சிற்றா கஷ்டப்படுத்துது. அங்க சமண சமயத்துல இருக்கிற அரசன், வைத்தியர்கள் எல்லாரும் மருந்து செய்யணும். ஆனால் அவருக்கு அது மாறவே இல்லை. சரியா? மாறாமல் அவர் சரியா கஷ்டப்படுறார். அப்ப அவருக்கு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா, திலகவதியா, 2 பேர் அவருக்கு. வணக்கம், நான் நவுலாதில்லத்தவன். வாங்க, வணக்கம். குற்றாயினவார். நன்றி நன்றி. ஓகே, நீங்க இந்த தேவாரம் காத்தியாக்க உங்களுக்கு படிப்பிச்ச நன்றி நகுலவதி அவர்களே. அப்ப அவர் செட்டியா கஷ்டப்பட்டு அக்காட்ட போவோம் ஒரு எண்ணம் வந்துச்சு அவருக்கு. அப்ப இரவோடு இரவாக அவர் வெளிக்கிட்டு அக்காட்ட வந்துட்டார். திலகவதி தன்னுடைய அக்காட்ட செட்டியா, அக்கா எனக்கு சிட்டியான கஷ்டமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, கஷ்டப்படுறேன் கனகானமான்னு சொல்லிக்க அக்கா அவருக்கு ஒரு திருநீறு கையில், திருநீறுன்னு அங்க விபூதிய கையில் எடுத்து வயிற்ற தடவிட்டு இந்த விபூதிய சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு, நீ ஆண்டவனை நினைச்சு பாடு, உனக்கு எல்லா நோய்களும் மாறிடும்னு சொல்லிக்க அவருக்கு அந்த நோய் அதுல மாறுது. சரியா? அந்த நேரம் பாடின பாடல இந்த குற்றாயினவாறு அவர் பாடுறார். இந்த கூற்றுவனாக கடவுள் ஒரு யமன் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அந்த அவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கிற அந்த திருநீர நம்பிக்கையோட அவர் இதண்டவர். திலகவதியாரும் அந்த விபூதியை எடுத்து நம்பிக்கையோடு அவருக்கு பூசி தண்டபடியினால அவருக்கு அந்த வருத்தம் மாறிட்டுது. வருத்தம் மாறினபடியால திருநாவுக்கரசர் மட்ட பக்கம் போகையில இருந்துட்டார். அக்கா அப்படியே இருந்துட்டார். அக்கா சைவ சமயத்தாக்கள், அங்கால சமண சமயத்தாக்கள் போகாமல் அக்கா இருந்து, அக்கா சொல்லி நீ இந்த சமயத்திலே இது உனக்கு சிவபெருமான் கைவிட மாட்டார், சிவபெருமான் உன்னை காப்பாற்றுவார்ன்னு சொல்லிக்க அக்கா சொல்லியபடி கேட்டுட்டு அவர் இருந்துட்டார். அப்ப இது அவைக்கு கோபம் வந்துட்டுது. சமண சமயத்தாக்களுக்கு கோபம் வந்துச்சு. என்ன இவர் அங்க போய் நாங்கள் எவ்வளவு மருந்து செய்து மாற இல்ல. சமண சமயத்திலேயுமா சமண சமயத்தாக்கள் அந்த உடம்புல இருக்கிற கிருமியல் போயிடும் என்று குளிக்காமல் நீண்ட காலங்கள் இருக்கிறவை. அப்படி அந்த உயிரை கொல்லக்கூடாது என்ற எண்ணத்தோட உடைய ஆக்கள் சமண சமயத்தாக்கள். உயிர் ஒன்றையும் கொல்லக்கூடாது, பாவம், உயிரை கொண்ட பாவம் என்ற. அதனால அந்த குளிக்காமல் இருக்கிறான், தலையெல்லாம் அப்படியே அந்த காயா அப்படி இருக்கிற அந்த தன்மையோட இருக்கிறவ. அப்ப அவைகளுக்கு ஒரு கோபம் வந்துட்டு, இவர் என்ன அங்க போய் அக்காட்ட வருத்த மாறிட்டு தட்டுட்டு அவரை கூட்டிட்டு வரீங்க, முன்ன அரசன் கூட்டி வரட்டாம் வான்னு சொல்ல, இல்ல நான் வர மாட்டேன்னு அவரை கட்டாயப்படுத்தி கொண்டு போய்
அவர் சொல்லிட்டார், நான் இனி இந்த சமயத்துல இங்க இருக்க மாட்டேன், நான் அக்காவோட தான் இருப்பேன். அவருக்கு இனி என்ன செய்யணும் என்றால் அவருக்கு துன்பப்படுத்தினம், சமண சமயத்தாக்கள் அப்பர் சுவாமிகளை துன்பப்படுத்தினம். அப்ப முதல்ல அவரை கொண்டு போய் வச்சு என்னென்றால் ஒரு நீங்க சொன ஸ்டுடியோக்கு போனால் சொனபாத் குடி இதன்ற மாதிரி அது ஒரு சுண்ணாம்பு கற்களாலே ஆன அறைக்குள்ள சுற்றியான வெப்பமா இருக்குமாமா அந்த அறை. இருக்க இயலாது, ஆக்கள் அதுக்கு இருக்கவே இயலாது. சுண்ணாம்பு ஆன சுண்ணாம்புண்டா என்னட்டு வச்சு அதுக்கு நிக்கிறேன் எனக்கு தெரியலையம்மா. சுண்ணாம்பு தெரியும், அந்த சவுனான்னு சொல்றது அது. ஆமா, அது சவுண்ட் ஆக வெப்பமாக இருக்கும். ஆமா, ஆக வெப்பமா அந்த இதுக்க கொண்டு போய் அவரை வச்சுட்டினா, அப்ப அவர் கடவுளை நினைச்சு கண்ணை மூடிக்கொண்டிருந்து பாடல் வலிக்கிறது. அப்பதான் அவர் பாடிய பாடல்கள் மாசில் வீணையும் அந்த பாட்டு பாடுறார். அப்ப மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலையில பார்ப்பார். அவருக்கு அந்த வெப்பம் எல்லாம் நல்ல காத்து மாதிரி, எங்களுக்கு தென்றல் காற்று என்று சொல்றது, நல்ல காற்று தென்றல் காற்று என்று சொல்லுவோம். நல்ல காத்து கூட அடிச்சுதுன்னா அதை புயல் என்று சொல்லுவோம். அப்ப அவருக்கு அந்த கடவுளை நினைச்சு பாடிக்கொண்டிருக்க அவருக்கு அந்த காத்து வந்து தென்றல் காற்று மாதிரி இருக்குது, அவருடைய உடம்புல அது இருக்குது, அவர் உணர்றார் அதை. அப்ப அதுல அப்படி அவர் உணர்ந்து பாடிக்கொண்டிருக்க அத சமண சமயத்தாக்களுக்கு பார்க்க இன்னும் கோபம் வந்துட்டு என்ன செய்யலாம் என்று சொல்லி இவரை இழுத்து கொண்டு வந்து ஒரு கல்லோட கட்டி கடலுக்குள்ள கொண்டு போடினோம். என்னடா இவரை தூக்கி கடலுக்கு போட்டால் அவர் மிதந்து வெளியில வந்துடுவார், சில வேளை உயிரோட வந்துடலாம். அப்போ ஒரு பெரிய ஒரு கல்லோட கட்டி ஆளை கட்டிட்டு கடலுக்கு கொண்டு போய் போடினோம் சமண சமயத்தாக்கள். அப்ப என்ன செய்யறாரு என்றால் அவர் இன்னொரு தேவாரம் பாடுறார். என்ன தேவாரம் பாடினவர்? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தாடி பொருந்த கைதொழ கற்று உணை கல்லோட கட்டி போட்டால் கற்றுணை பூட்டி கடலுள் போட்டால் கடலுள் பாய்ச்சினும் என்று சொல்லி வருது. கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. அவர் நமச்சிவாய நமச்சிவாய நல்ல துணை எங்களுக்கு நமச்சிவாய நாங்கள் நெடுக சொல்லி கொண்டிருப்போம் என்றால் அது எங்களுடைய பயத்தை போக்கும், அது எங்களுக்கு நல்ல துணையாக இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்துல இந்த தேவாரத்தை பாருங்க. அப்ப அந்த கல்லு சரியான பாரமான கல்லு கூட மிதந்து மிதந்து மேல வந்து திருஞான சம்பந்தர் காப்பாற்றப்படுவார். சரியா? எப்படி அடுத்து இதுக்கு பிறகு அவர் என்ன இவ்வளவு காப்பாற்றப்பட்டுட்டாருன்னு சொல்லி இன்னொரு தண்டனை அங்கால 2-3 அப்படியே தண்டனைகள் வருகிறதம்மா. பிறகு அவையால ஒன்றும் செய்ய முடியாமல் அவரை விடியினம். அவர் பிறகு அக்காவோட வந்து இருந்து சைவ சமயத்துக்காக நிறைய பாடல்களை தார. இவற்ற காலத்துல வாழ்ந்தவர் தான் திருஞான சம்பந்தரும். திருஞான சம்பந்தர் அப்பரோட சேர்ந்து எல்லாம் நிறைய கோயில்களுக்கு போய் சேர்ந்து பாடி இருக்கிறார். சேர்ந்து அப்பரே என்று சொல்லி அப்பரை தாங்கி நல்ல சந்தோஷமாக அப்பா மாதிரி மதிச்சு எல்லாம் செய்த கதைகள் இருக்கு. திருஞான சம்பந்தர கதை அடுத்த முறைக்கு 2 கதை சொல்றேன். இன்றைக்கு 2 சந்தர்ப்பம் சொல்லி இருக்கிறேன். முதல் ஒன்று அவரை சவுனா என்று நீங்க சொல்றாரு சுண்ணாம்பு அறை என்று சொல்லுவோம். அதுக்குள்ள பாடிய பாடல் தான் மாசில் வீணையும் என்ற பாடு. நீங்க பாடினீங்க என்ன அபிராமி தெரியுமே உங்களுக்கு? மாசில் வீணையும் பாடினீங்க. அதுக்கு அடுத்தது சொற்றுணை வேதியன், இதுவும் பாடி இருக்கிறீங்க. அப்ப 2 தேவாரமும் கஷ்டத்தில சிவனை நினைச்சு பாட அந்த அவர் அதுல இருந்து மீண்டவர் என்றதுதான் அது இந்த கதை. ஓகே, சிவன் நாங்கள் ஒன்றில எங்களை உருக்கி நாங்கள் அதுக்குள்ள அமைத்தி எங்களை நினைச்சு செய்யறோமோ அது எங்களுக்கு சித்திக்கும். என்ன நாங்கள் பரீட்சைகளும் படிக்கிறீங்க, நீங்க நல்லா படிச்சு செய்தீங்கன்னா அதுல ரிசல்ட் வரைக்கும் உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறது தானே. அது மாதிரி தான் இதுவும் கடவுளை நினைக்கிறதுன்றதும் அதுதான். எங்களை நாங்களே அர்ப்பணிச்சு நினைக்க வேணும். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு 2 கதை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்க கதையை கேட்டுட்டு கதையோட அந்த பாடலையும் சேர்த்து கொண்டு வர வேணும். அப்பதான் உங்களுக்கும் ஞாபகங்கள் இருக்கும். அது சொல்றது ஏன் செய்யணும் ஏன்னு சொல்லி, அந்த பாட்டு ஏன் பாடப்பட்டது, அந்த பாட்டுல என்ன இருக்குது என்று சொல்லி நீங்களும் அறிவீங்க. ஓகேயா? நன்றி, கேட்டதுக்கு நன்றி. சந்தோஷமா இருக்குது எனக்கு சொல்றதுக்கு.
அப்ப நீங்களும் அடுத்தடுத்த முறையில இந்த கதையை திருப்பி சொல்லித்தர காட்டணும். அப்பதான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னத்தை உள்வாங்கி இருக்கிறீங்களா அப்பதானே தெரியும். ஓகே, வேற சமயம் சம்பந்தமான கேள்விகள் இருக்குது என்றாலும் நீங்க கேட்கலாம், கொண்டு வாங்கோ, நாங்கள் கதைப்போம். எனக்கு தெரியாட்டிலும் நாங்க 2-3 பேரோட கதைச்சு அதே இப்படி அப்படின்னு சொல்லி அறியலாம். நல்லது டீச்சர், மிக்க நன்றி அந்த வாய்ப்புக்கு. நன்றி நன்றி சிறப்பான நன்றி நன்றி நன்றி. உங்கள இருந்து வாரதைத்தான் நான் இது இனி அவுட்புட் தான் வேணும். இன்புட் அவுட்புட். ஓகே, நன்றி. ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கையும் ஒரு விநாயகர் பாட்டு படியுங்க. விநாயகர் பாட்டு, பிள்ளையாருக்குரிய பாடல்கள், 4 வரி பாடல்கள் நிறைய படிச்சு நீங்கள் என்னென்ன பாட்டு படிச்சிருக்கிறீங்க? விநாயகருக்குரிய பாடல் மாசவி முதல் பிள்ளையார கும்பிட்டுட்டு ஏன்னா பிள்ளையார் நினைத்ததை நாங்கள் செய்யறதுக்கு பிள்ளையார் துணை நிற்பறாம். அதுக்காண்டித்தான் முதல் பிள்ளையார நினைச்சு கும்பிட்டுட்டு இடையூறுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று அதுக்காண்டித்தான் பிள்ளையார் அந்த பூச நேரங்கள்ல அந்த தெப்ப போடுறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு புல்லு மாதிரி, அது புல்லில தான் செய்யறது. உண்மையில தெப்ப புல்லில செய்யறது. அது அணியிறது பவித்திரம் என்று சொல்லி வடமொழியில சொல்லுவீனாம். அது ஏன் அணியிறதுமண்டா, எங்களுடைய நாங்கள் இந்த செய்ய போற பூசை ஒரு இடையூறுகளும் இல்லாமல் நடந்து நிறைவேறி எங்களுக்குரிய அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைச்சுதான் அது அணியிறது. அதனாலதான் இப்ப இந்த பூசை முடிகிற நேரம் ஐயாட்ட கலட்டி அதை கொடுத்துட்டு வாரது. 5 ஓகே, அப்ப அந்த தெப்ப போடுறதுன்ற நோக்கமும் அதுதான். நாங்கள் செய்ய போற காரியங்கள் தடப்படாமல் அழகாக நிறைவேற வேண்டும். இது 5 கரத்தின். ஐந்து கரத்தின் ஒரு பிள்ளையாட்ட பாட்டு. அது தேவாரம் என்று சொல்லி படிக்கணும். ஆனால் அது ஒரு தேவாரம் அல்ல, அது ஒரு திருமந்திரத்தில் இருக்கிற பாடல். அது தெரியும். அது பிள்ளையார் ஆனை முகத்தினே, அந்த ஆனை இந்த யானை. ஆமா, 5 கரங்களுடையவர், ஆனை முகத்தை உடையவர் சொல்லி அந்த பாட்டுல இருக்குது. ஓகேயா? பிறகு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டான் படிச்ச நீங்கள். மற்றது பாலும் தெளிதேனும் படிச்ச நீங்கள். அபிராமி படிச்ச நீங்கள் இல்ல? அப்ப சொல்லணுமே, நீங்க சொன்னாத்தானே சந்தோஷமா இருக்குமே. பிள்ளைகள் வச்சிருக்கணும், வேண்டி வச்சிருக்கணும் எங்கள்ட்ட சொல்லி. அப்பதான் எனக்கு காசு. அபிராமி, இந்த முறை அந்த போட்டியில பங்கு பெற்றியா நீங்க? எப்ப போட்டி அந்த போட்டி உங்களுக்கு? இந்த வருஷம் நான் செய்வேன், செப்டம்பர் அல்லது அக்டோபர். ஆனா முதலமா சமருக்கு இல்ல நடந்தது இல்ல, எங்களுக்கு எப்ப அக்டோபர் தான் நடந்தது. அக்டோபர். ஓகே, அப்ப ஆயத்த பண்றீங்களா நீங்க போட்டிக்கு? என்னென்ன தேவாரம் உங்களுக்கு ஏதாவது சொல்லி தரணும்னா கேளுங்க, நான் சொல்லி தரேன். இதுல பயன்படுத்தலாம் அந்த நேரத்தை, உங்களுக்கு பயன்படும் அது. ஓகே ஓகே, என்னென்ன பகுதி படிக்க வேணும், என்னென்ன இதுல ஒரு நீங்க பாருங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகே, நன்றி. வாழ்த்து சொல்லறது இல்ல, நீங்க தான் என்ன செய்யணும். அதுதான் வாழ்த்து சொல்றது. இந்த கதையை திருப்பி சொன்னது சாந்தினி ஆண்டி. நன்றி. கேட்டுக்கொண்டும் இருந்த நான் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பிரியதன் ஒரு குமையும் முதல் தேவாரமா படிக்கிறவ தேவாரம் தான். அது தேவாரம் தான். ஆனா பிள்ளையாருக்குரிய தேவாரம் சொல்லி படிக்கிறவா. அது ஒரு தேவாரம், பிரியதன் ஒரு குமைக்கு தேவாரம் அது. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அப்ப நாங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவேற்க அடுத்த வாரம் இதே வச்சதுன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இல்லையே, நீங்க முடியுங்கோ. வான்முகில் வளாது பெய்ய பன்னிசி எப்படி முடிக்கிறீங்களோ அப்படி முடியுங்கோ. ஏன் பஞ்சி படுறீங்க? நிறைவு செய்யுங்க. நடுவில் துட்டி கும்பிட்டேன் இல்ல, மறக்காதீங்க பிள்ளைகள். நீங்கள் காத்தியாக்க எப்படி உங்களுக்கு வகுப்பு தொடங்க செய்தாவோ தொடங்குற நேரமும் முடிகிற நேரமும் அதை கடைப்பிடிங்க. என்ன நல்ல பிள்ளைகள். அப்படி செய்தால்தான் உங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும். காத்தியாக்கா பார்த்தாலும், ஓ, நான் சொல்லி கொடுத்தது பிள்ளைகளுக்கு பயனுள்ளதா இருக்கு, அதை கடைப்பிடிக்கணும் அவன் நினைப்பா இல்ல. என்ன? ஓகே ஓகே, சரி, நன்றி பிள்ளைகள். நீங்க செய்யுங்க. வான்முகில் வளாது பெய்க சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. வான்முகில் வளாது பெய்க. வான்முகி வளாது பெய்க, மலிபலம் சுரக்க, மன்னன் கோமுறை அரசு செய்க,
குறைவிழா உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கலோங்க, நற்றவம் மேவி மல்க, நேர்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதேவதே அரர் மகாதேவா, நம பார்வதேவதே அரர் மகாதேவா, பார்வதேவதே அரர் மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க, சிதம்பரம் எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. Fertig. Nein, also சொல்லி முடிச்சிட்டேன். Okay. Bra, sagt weiter, hä? ஓம் நம சிவாய. என்ன சைலண்டா இங்க சொல்லி கிடக்கு. Okay, நான் அப்படி குழப்பத்துக்கு பஞ்சாபிராமி. ஓகே திருச்சிற்றம்பலம். Oh my days. ஓகே, எல்லாரும் இன்னொருக்கா வடிவா 11 தரம் ஓம் நம சிவாய வடிவா வேகத்துல. ஓகே, ஓம் நம சிவாய, 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 அபிராமி சிவாய, ஓம் நம சரியா சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹே, நான் மட்டும் தான் சொன்னேன். எங்க நான் confused. ஓம் நம சிவாய, உண்மையா? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. Okay, endlich. So, wir werden direkt வந்துட்டோம், ne, Abirami? Ja, super. So. Aber அடுத்த வாரம் இதே வச்சத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.